அடுத்து பாத்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி நேத்து இந்த ரியா அப்படிங்கிற 149 ரூபாய்க்கு எல்லாத்தையும் காட்டுற ரியா அப்படிங்கிற மாடல் அழகின்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு பொண்ணோட சேர்ந்து நேற்று பிரஸ் மீட்டை அட்டன் பண்றாப்ல. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா உங்களுக்குலாம் தெரியும், இந்த டெல்லியில் வந்து கரப்பாம்பூச்சிகள் போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை வண்டியை வந்து ஒரு கையால் அப்படி நிப்பாட்டுற மாதிரி ஒரு சீனை போட்டுச்சுல, அந்த ஒரு பெண்ணை சந்திச்சு அந்த பெண்ணோட பிரஸ் மீட்டை அட்டன் பண்றாப்ல. அந்த பிரஸ் மீட்ல சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற செய்தியாளர் நறுக்கணும்னு கேள்வியாக கேட்டுட்டாப்ல. ஐயா, நீங்க கரப்பாம்பூச்சிகள் போராடினப்ப இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, அது லீக் ஆயிருச்சு, ஐயோ ஜனநாயகம் விழுந்துருச்சு அப்படின்னு பயங்கரமா போராடுனீங்களே, உங்களுடைய கூட்டணி ஆட்சி ஜார்க்கண்ட்ல நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படின்னு மாணவர்கள் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காங்களே, அங்க ஏன் நீங்க போல, அந்த போராட்டத்துக்கு நீங்க ஏன் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கணும். ஆனா பதில் சொல்லாம அதை மழுப்பி விட்டுட்டு மான்கராத்தே போட்டு இந்த பப்பு ராகுல் பூந்தி ஓடியே போயிருக்காப்ல. அதுவும் அந்த மாடல் அழகியோட பண்ண சேட்டைகள்லாம் பார்க்கல, கருமண்டா கருமண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. கையை காட்டுறது என்ன, காலை காட்டுறது என்ன. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளு 149 ரூபாய்க்கு ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் இந்த பப்பு ராகுல் பூந்தி, அதுவும் எதிர்கட்சி தலைவருங்க, கெட்ட கேடுக்கு இந்த ஆளெல்லாம் எதிர்கட்சி தலைவர் கேவலமான வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, இந்த பப்பு ராகுல் பூந்தியா இருக்கட்டும், உண்டியல் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட சில்ற, எல்லா ஆல்ட சில்றவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்துறதுக்காக பல முயற்சி பண்ணாங்க. தேர்தல் நேரத்தில் ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்புறது, குஜராத்தில் கலவரம் பண்ணிட்டாரு, அவ்வளோதான், இனிமேல் சிறுபான்மையர்கள் நாட்டில் வாழ முடியாது அப்படின்னு என்னென்னமோ அவதூறு பிரச்சாரங்களை போட்டு அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து என்னென்னமோ பண்ணி எதோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நேர்மையா ஜனநாயக முறையில் இவனுங்களால ஜெயிக்கவே முடியல. குறிப்பா பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் 100வது தேர்தல் தோல்விகளை கடந்து 101 102 அப்படின்னு அப்படியே அவருடைய கிராஃப் வந்து தோல்வியில ஏறிக்கிட்டே போகுது. இதனால கடுப்பான பப்பு ராகுல் பூந்தி இது மாதிரி குறுக்கு வழிகளை இப்ப நாட தொடங்கியிருக்காங்க. இது மாதிரி அரைகுறை ட்ரெஸ்ஸோட இருக்கின்ற மாடல் அழகிகளை கூப்பிட்டு இந்த கரப்பாம்பூச்சியை போன்ற பூச்சிகளை ஏவி விட்டு ஏதாவது ஒன்று பரப்புங்க, பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து கோடிக்கணக்குக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சட்ட ஆலோசனைக்காக, அவங்களுக்கு சட்ட ரீதியாக போராடுறதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு இந்த பப்பு ராகுல் பூந்தியோட கட்சி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. நீங்களே நினைச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட தேசத்துக்கு எதிராக நிற்கின்ற நம்ம நாட்டோட அந்த சித்தாந்தத்துக்கே கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இந்த இத்தாலி பப்புவெல்லாம் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரா வந்தா நம்ம நாட்டோட நிலைமையை நினைச்சு பாருங்க, கற்பனையே பண்ண முடியலங்க.